ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரை பாரப்பத்தியில் தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு வெற்றியடைய வாழ்த்தும் டாக்டர் டி.கே. பிரபு டிவிகே, சிவகங்கை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் சந்திப்பு எதை காட்டுகிறது? இந்த போர் நிறுத்தம் நடத்த வேண்டும் என்றால் 2 நிபந்தனைகளை புட்டின் விதித்ததாக சொல்றாங்க. ஒன்று, எதற்காக யுத்தம் நடக்கிறதோ அந்த கிரீமியாவை உக்ரைன் விட்டு கொடுக்கணும் ரஷ்யாவுக்கு. அதை விட இன்னொன்று, உக்ரைன் நேட்டோவில் உறுப்பினராக சேரக்கூடாது. ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங்ல உடனடியாக பேசினாங்க. பேசி ஜெலன்ஸ்கியை தனியாலாம் ட்ரம்ப் அனுப்பக்கூடாது, நம்மளும் போகணும். ஏன்னா இது இல்லைன்னா ஜெலன்ஸ்கி நிர்பந்தம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஐரோப்பிய யூனியனுமே நெருக்கடி அப்படின்னு அதை வைத்துத்தான் ட்ரம்போடு இந்த தலைவர்கள் எல்லாம் போய் பெரும் கூட்டமாக போயிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் அங்கே தான் ட்ரம்ப் கொடுத்த ஷாக்கிங் என்னன்னா, ரஷ்யா சொல்படி புட்டினுடைய கண்டிஷனை, நிபந்தனையை ட்ரம்ப் ஏற்றிருக்கிறார். புட்டின் நமக்கு முக்கியமா, ஐரோப்பிய யூனியன் முக்கியமா என்று பார்த்தால் புட்டின் முக்கியம் என்ற இடத்துக்கு ட்ரம்ப் நகர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட புட்டின் என்ன சொல்றாரோ அதை சொல்லக்கூடிய ஆளாக இன்னைக்கு ட்ரம்ப் மாறிட்டார். புட்டின் கிட்ட ட்ரம்ப் அடிபணிந்து விட்டார் நாம் எடுத்துக்கலாமா? இல்லை, கிட்டத்தட்ட ரஷ்யாவை அமெரிக்கா பகைத்துக் கொள்ள விரும்பாத இடத்துக்கு நகர்ந்து விட்டதாக பார்க்க முடியுது. ஏன், என்ன காரணம்னா, இந்த பேச்சுவார்த்தையில் எந்த இடத்துலையும் புட்டின் கீழறங்கி போகவே இல்லை. அவருடைய கைதான் ஓங்கி இருக்கிறார். அவங்க இடத்துக்கு போய் சொல்லப்போனா அலாஸ்காவை தேர்வு செய்ததே புட்டின்றாங்க. ஒரு மனித கழிவில் கூட ஒருத்தருக்கு என்ன நோய் இருக்குன்னு தெரியும், அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஏற்கனவே புட்டின் மேல அவருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதா பெரிய வதந்திகள் உலவி கொண்டிருக்கின்றன. அது கூட அமெரிக்காவுக்கு தெரிந்து விடக்கூடாது என்று பூப் சூட்கேஸ், அதாவது மூவபிள் டாய்லெட்டையே கொண்டு அதை பயன்படுத்திட்டு கொண்டு போயிருக்காங்க ஃப்ளைட்ல. எந்த அளவிற்கு பாதுகாப்பு, அவருடைய அந்த கழிவுகள் கூட திருப்பி ரஷ்யாவுக்கே எடுத்து செல்லப்பட்டு விட்டதுன்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட பாதுகாப்புன்னு பாருங்க. ரஷ்யா நினைத்தால் உக்ரைனை மொத்தமா காலி பண்ணிருக்கலாம். அது அப்படி நினைக்கல. அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் சந்திப்பு நடக்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்காங்க ரஷ்யா. கரெக்டா சொல்றீங்க. இங்க நடந்துகிட்டு இருக்கும் போதே அங்க யுத்தம் நடந்தது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பேச்சுவார்த்தையை ரஷ்யா கொஞ்சம் கூட மதிக்கல. ஏற்கனவே இப்போ ஜெலன்ஸ்கியுடைய மனைவி ஒரு கடிதம் கொண்டு வந்தாங்க. ட்ரம்புடைய மனைவி ஒரு கடிதம் புட்டினுக்கு கொடுத்திருக்காங்க. புட்டினை இந்த போர் நிறுத்தத்துக்கு உட்பட வைக்கின்ற வேலையை ஜெலன்ஸ்கி மனைவியும் ட்ரம்புடைய மனைவியும் கூட சேர்ந்து இன்னைக்கு முயற்சி பண்றாங்கனால் புட்டினுடைய முடிவுல தான் எல்லாமே இருக்கு. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர்கள் உள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். அதாவது அலாஸ்காவில் புட்டின் ட்ரம்ப் சந்திப்பு என்பது நடந்துச்சு. உலகமே மிரண்டு போயிருக்கு. குறிப்பாக ஐரோப்பிய யூனியன் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. ஐரோப்பிய யூனியன் புட்டினை ஒரு போர் குற்றவாளி, சர்வதேச போர் குற்றவாளி, அந்த ரேஞ்சுக்கு புட்டினை ஐரோப்பிய யூனியன் ட்ரீட் பண்ணாங்க. அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. ஒரே காரில் புட்டினும் ட்ரம்ப்பும் போயிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் அவரை நோக்கி கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. ரெட் கார்பெட்டில் வரும்போது, இத்தனை ஆயிரம் பேரை கொண்டுட்டீங்க, இத்தனை லட்சம் பேரை கொண்டுட்டீங்க, எப்போ போகிற நிப்பாட்ட போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி கணைகள் எதுக்குமே பதில் சொல்லலை. அவங்கள லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு புட்டின் போயிருக்காரு. அலாஸ்காவில் நடந்த சந்திப்பு, அதனைத் தொடர்ந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் சந்திப்பு எதை காட்டுகிறது? குறிப்பாக புட்டினுக்கு இந்த சந்திப்பு ஒரு மிகப்பெரிய வெற்றி மாதிரியான ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுத்துருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். இன்றைய உலகில் மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கின்ற ஒரு தலைவர் யாருன்னா அது புட்டின் தான். அமெரிக்க அதிபரை விட, ட்ரம்பை விட இன்னைக்கு உலக அளவில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்கக்கூடிய தலைவராக புட்டின் இருக்கிறார். நம்ம பார்த்தோம். எப்படி சொல்றீங்க? இப்போ நீங்கள் அலாஸ்கால் நடந்தது இல்லை? ஆமாம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி, நமக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி. காரணம், அலாஸ்காவுக்கும் இந்தியாவுக்கும் 13 மணி நேரம் வித்தியாசம். அதாவது அங்கே ஆகஸ்ட் 15 மாலை 3 மணி அளவில் நடந்த நிகழ்வு என்பது நமக்கு 16ஆம் தேதி விடிய காலம் நடந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்புடைய விமானம் இறங்கிடுச்சு. ஆமாம்.
அமெரிக்க அதிபர் காத்திருந்தார் புட்டினுக்காக. அவங்க இறங்குறாங்க, பாதுகாப்பாக வந்து ரொம்ப சேஃப்டியாக புட்டின் இறங்குறத பார்த்தோம். வெளியே இருந்து ட்ரம்ப் வரவேற்பதை பார்த்தோம். அவரை வரவேற்று நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய அதிபருடைய காரில் தான் போகிறார். அவங்க நாடு தான், அலாஸ்காங்கிறது அமெரிக்கா நாடு தான். ஆனால் ஏன் பொதுவாக தனித்தனி காரில் போவாங்க, 2 மெர்சிடிஸ் பென்ஸில் போவாங்க, இல்லைன்னா ஒரு விலை உயர்ந்த புல்லட் ப்ரூஃப் காரில் போவாங்க. ஆனால் அமெரிக்க அதிபரும் அவரும் ஒரே காரில் போனாங்க. இது கூட ஒரு பார்வை பார்க்கப்பட்டது. அது கூட பாதுகாப்பு சார்ந்து தான். ஓகே, ஒரே காரில் போனால் இன்னும் புடினுக்கு பாதுகாப்பு தான் அப்படிங்கிற பார்வையெல்லாம் பார்க்கப்பட்டது. இருப்பினும் வந்து அவர்கள் வந்து அவர்களுடைய பேச்சுவார்த்தை என்பது வெற்றியில் முடியல. ஆனால் ஏதோ ஒரு முடிவுக்கு கொண்டு போய் அதை பேச்சுவார்த்தையை கொண்டு போய் சேர்த்தது. ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிற ட்ரம்ப் வந்து ரொம்ப சட்டிலாக பேசியிருக்காரு புட்டின் கிட்ட. பொதுவாக ட்ரம்ப் வந்து ஆக்ரோஷமாக பேசக்கூடியவர். எதுவுமே பேசலை, புட்டின் சொல்வதை கேட்டார். புட்டினுடைய பார்வை என்னங்கிறத தெரிஞ்சு, ஏன்னா ஏற்கனவே நம்ம கடந்த முறை பேசும்போது கூட சொல்லியிருக்கோம், புட்டினும் ட்ரம்புடைய பேச்சுவார்த்தை என்பது அமெரிக்க அதிபருக்கு ஒரு பயிற்சி களமாகத்தான் இருக்கும்னு கரோலின் வெள்ளை மாளிகையுடைய செயலாளர் சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்போ கிட்டத்தட்ட வந்து அமெரிக்க அதிபருக்கு இது ஒரு பயிற்சி களமாக தான் இருந்தது. புட்டின் எந்த வகையிலும் சமரசம் செய்யலை. இப்போது எதற்கான அந்த பேச்சுவார்த்தை நடந்தது? உக்ரைனோட போர் நிறுத்தம் நடக்கணும், அதற்கு ரஷ்யா ஒத்துழைப்பு கொடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் உக்ரைனை அந்த பேச்சுவார்த்தையில் சேர்த்து கொள்ளாமலே பேச்சுவார்த்தை நடந்தாங்க. என்ன சொன்னார்னா, முதல்ல ரஷ்ய அதிபரோட பேசுவோம், அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்தை உக்ரைன் அதிபருக்கு கன்வே பண்ணுவோம். உக்ரைன் அதிபர்லாம் வந்து நான் சொன்னால் கேட்டுக்குவார், அப்படிதான். அப்போ ரஷ்ய அதிபர் என்ன சொன்னார் அதுதான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்களை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி தான் போனார். பெரிய அளவில் கருத்து சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் கசிந்தது. இந்த போர் நிறுத்தம் நிற்க வேண்டும் என்றால் 2 நிபந்தனைகளை புட்டின் விதித்ததாக சொல்கிறாங்க. 2 நிபந்தனைகள். ஒன்று, எதற்காக யுத்தம் நடக்கிறதோ அந்த கிரீமியாவை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது, அது உக்ரைன் விட்டு கொடுக்கணும் ரஷ்யாவுக்கு. அதை விட இன்னொன்று, உக்ரைன் நேட்டோவில் உறுப்பினராக சேரக்கூடாது. ரெண்டுமே பெரிய பெரிய சொல்லப்போனால் ரெண்டுமே வந்து உக்ரைனுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். ரெண்டையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களான்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் போகிற போக்கில் ஐரோப்பிய யூனியனுக்கும் மறைமுகமாக பதிலடி கொடுத்துட்டாரு. அதனால தான் அப்போ இப்போது என்ன சொன்னார் ட்ரம்ப்? வெளியே வந்து நான் ஜெலன்ஸ்கியோட பேச போகிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அது முடிவுக்கு வரும்னு சொன்னார். இன்னொன்று சொன்னார், ஜெலன்ஸ்கி நான் சொல்வதை கேட்க வேண்டும். இது பேச்சுவார்த்தைலாம் கிடையாது, கேட்டால் மட்டும்தான் இந்த இது முடிவடையும். ரஷ்யாவோட அதிபர் சொல்வதை நீங்கள் அவர் கேட்கணும் அப்படின்னு. அப்போ 19ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணாங்க, திங்கட்கிழமை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்திய டைம் பார்த்தீங்கன்னா அது 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நான் பேசி கொண்டிருக்கின்ற இந்த நாளில் தான் அது பேச்சுவார்த்தை நடந்து இப்பொழுது நம்ம பேசி கொண்டிருக்கும் பொழுது முடிவடைந்திருக்கிறது. என்ன பேச்சுவார்த்தை? ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகைக்கு வரணும். ஆனால் என்னன்னா, ஜெலன்ஸ்கியை மட்டும் அனுப்பக்கூடாது என்கிற முடிவுக்கு ஐரோப்பிய யூனியன். என்ன காரணம்? கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி வெள்ளை மாளிகைக்கு சென்ற ஜெலன்ஸ்கிக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சது? அங்கே அமெரிக்க ஜனாதிபதியும் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி வான்ஸும் 2 பேரும் உட்கார்ந்துக்கிட்டு ரோஸ்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஜெலன்ஸ்கியை வறுத்து எடுத்துட்டாங்க. அது பாதியிலேயே வந்து வெளியே போயிட்டாரு, வந்து முடிவடையாமல் வெளியே போனாரு. அது மட்டும் இல்லாம உக்ரைனில் இருக்கக்கூடிய இந்த கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடிய ஒப்பந்தத்திலையும் கையெழுத்தும் போட்டாரு. இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. நெருக்கடி, அதுவும் உலக நாடுகளுடைய பத்திரிகைகள் அதை விட்னஸ் பண்றாங்க. ஆமா, இன்னும் சொல்ல போனா ஜெலன்ஸ்கி வந்து அவருடைய ராணுவ உடையோடு போனார் அப்படிதான் சொல்றாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில் மீண்டும் வெள்ளை மாளிகையில் ஜெலன்ஸ்கியோட பேசினா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஜெலன்ஸ்கி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை. இப்போ இதற்கிடையில் இந்த புட்டினுக்கும் ட்ரம்புக்கும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஐரோப்பிய யூனியனுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு அவங்களுக்குள்ளே. ஏன்னா இன்னைக்கு நிலைமைக்கு ஐரோப்பாவில் ஒரு அபாயகரமான நாடாக இருக்கிறது ரஷ்யா தான். இங்கிலாண்டாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், ஃபின்லாந்து போன்ற நாடுகள் எல்லாம் ரஷ்யாவை கொஞ்சம் தட்டி வைக்கலைன்னா ஐரோப்பிய யூனியனில் பிரச்சனை ஆகிடும். ரஷ்யா அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கு வேணால் இப்போ நட்பு நாடாக மாறி போச்சு, ஐரோப்பிய யூனியனுக்கு ஒரு பெரிய மோசமான ஒரு எதிரி நாடாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால இப்போ ஜெலன்ஸ்கியோட பேச்சுவார்த்தை என்பது வெறுமனே ஜெலன்ஸ்கியோட பேச்சுவார்த்தை அல்ல,
ஒட்டுமொத்த ஐரோப்பிய யூனியனுடைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாங்க. இப்போ இந்த சூழல்ல தான் இவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. சொல்லப்போனால் இங்கிலாந்துடைய பிரதமராக இருக்கின்ற ஸ்டார்மர், அவர் முக்கியமான ஐரோப்பிய யூனியனில் தலைவராக இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட ஜனாதிபதியாக இருக்கின்ற மெக்ரான், ஜெர்மனியுடைய அந்த சான்சலர், அங்கே வந்து பிரதமர் கிடையாது, சான்சலராக இருக்கின்ற ஃப்ரெட்ரிக் மெஸ், இவர்கள்லாம் முக்கியமான தலைவர்கள். அதுபோன்ற ஃபின்லாண்டை சார்ந்த பிரதமர், மற்ற ஐரோப்பிய தலைவர்கள், நேட்டோ தலைவர், இன்னும் சொல்லப்போனால் ஐரோப்பிய யூனியனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த அவர்கள் எல்லோருமே, உர்சுலா வான்டோர் போன்றவர்கள் எல்லாம் ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் உடனடியாக பேசினாங்க. பேசி ஜெலன்ஸ்கியை வந்து தனியாலாம் ட்ரம்ப்கிட்ட அனுப்பக்கூடாது, நம்மளும் போகணும். ஏன்னா இது வந்து இல்லைன்னா ஜெலன்ஸ்கி வந்து நிர்பந்தம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஐரோப்பிய யூனியனுக்குமே நெருக்கடி அப்படின்னு. அதை வைத்துத்தான் நாம் பேசி கொண்டிருக்கின்ற இன்றைய பொழுதில் ட்ரம்போடு இந்த தலைவர்களெல்லாம் போய் பெரும் கூட்டமாக போயிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் அங்கே தான் வந்து ட்ரம்ப் வந்து கொடுத்த ஷாக்கிங் என்னன்னா, ரஷ்யா சொல்படி கிரீமியாவை நீ விட்டு கொடுக்கணுங்கிறாரு. கிரீமியா விட்டு கொடுத்தே ஆகணும், நீ நேட்டோவில் சேர முடியாது, நேட்டோவில் சேரக்கூடாது. இது ஐரோப்பிய யூனியனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இது எப்படி வந்து ரஷ்யா கண்டிஷன் போடலாம்? இப்போ கிரீமியாவை கேட்பது என்பது கூட அவங்க 2 நாட்டுக்குள்ள பிரச்சனை, ஏன் நேட்டோவோட சேரக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ இது வந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தை வந்து பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கல. ஆனால் இதற்கு இடையில் இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கும் ட்ரம்புக்கும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ட்ரம்ப் புட்டினோட ஃபோன் காலில் ஒரு 45 மினிட்ஸ் பேசினதாகவும் தகவல் வருது. இந்த நடக்கின்ற செய்தியை சொல்கிறார். இப்போ என்னன்னா, கிட்டத்தட்ட புட்டின் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லக்கூடிய ஆளாக இன்னைக்கு ட்ரம்ப் மாறிட்டார். ஓகே, அதாவது புட்டின் கிட்ட ட்ரம்ப் வந்து அடிபணிந்து விட்டார்னு நாம் எடுத்துக்கலாமா? இல்லை, எப்படின்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ரஷ்யாவை அமெரிக்கா பகைத்து கொள்ள விரும்பாத இடத்துக்கு நகர்ந்து விட்டதாக பார்க்க முடியுது. ஏன், என்ன காரணம்னா, அதுவும் இல்லாமல் புட்டின் வந்து ட்ரம்ப்பை சந்திக்க போகும்போது கூட ரஷ்யாவுடைய பெரும் தொழிலதிபர்களையும் கூட்டிட்டு போயிருக்காரு. அவர்களுக்குள்ள பெரிய இப்போ வியாபார ஒப்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கு. ஓகே, நீங்கள் நினைக்கிறீங்க கச்சா எண்ணெய் நம்ம இறக்குமதி பண்ணுறதுக்கு 1008 பிரச்சனை பண்ணாங்க, இந்தியாவுக்கு அமெரிக்கா 50% வரி. ஆனால் பாருங்க, இப்போது புட்டினோட பேச்சுவார்த்தை முடிந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, அந்த வரியை நாங்கள் இப்போ கொஞ்சம் கன்சிடர் பண்ண போகிறோம், நாங்கள் இப்போ உடனே பண்ண மாட்டோம். இப்போ இந்தியாவுடைய கோரிக்கையை புட்டின் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. ஓகே ஓகே ஓகே. குறிப்பாக ஃபாக்ஸ் நியூஸுக்கு அந்த சந்திப்பு நடந்த பிறகு ஃபாக்ஸ் நியூஸ்க்கு வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் ரஷ்யா அவங்களோட அந்த 40% எண்ணெயை வாங்கக்கூடிய வாடிக்கையாளராக இந்தியா இருக்காங்க. ஸோ சீனாவும் அதிக எண்ணெயை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. 2ஆம் கட்ட பொருளாதார தடையை நாம் விதித்தா அது அந்த நாடுகளுடைய கண்ணோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும். நான் செய்ய வேண்டும் என்றால் நான் வரியை கூட அதிகமாக விதிப்பேன், அதுக்கான தேவை இருக்காதுன்னு சொல்ல வராரு. என்னன்னா, புட்டினுடைய கண்டிஷனை, நிபந்தனையை ட்ரம்ப் ஏற்றிருக்கிறார். அது முக்கியம். புட்டின் நமக்கு முக்கியமா, ஐரோப்பிய யூனியன் முக்கியமா என்று பார்த்தால் புட்டின் முக்கியம் என்ற இடத்துக்கு ட்ரம்ப் நகர்ந்திருக்கிறார். ஓகே, ஒன்று. இரண்டாவது, இந்த பேச்சுவார்த்தையில் எந்த இடத்துலையும் புட்டின் வந்து கீழிறங்கி போகவே இல்லை, எந்த இடத்துலையும் கீழிறங்கி போகல, அவருடைய கைதான் ஓங்கி இருக்கிறார். அவங்க இடத்துக்கு போய் சொல்லப்போனால் அலாஸ்காவை தேர்வு செய்ததே புட்டின்றாங்க. அந்த இடத்துக்கே போய் பேசி என்னுடைய நிபந்தனை இதுதான் என்று சொல்லிவிட்டு, உக்ரைன் வந்து இதற்கெல்லாம் ஒத்துக்கணும், ஐரோப்பிய யூனியன் தலையிடக்கூடாது, நேட்டோ இந்த பக்கமே வரக்கூடாது என்று சொல்லிடுறார். ஏன் ஐரோப்பிய யூனியன் உள்ள வர நினைக்கிறாங்க, நேட்டோ ஏன் வர்றாங்க? நான் ஒரு வரலாற்று விஷயத்தை சொல்கிறேன். 1ஆம் உலக யுத்தமும் சரி, 2ஆம் உலக யுத்தமும் சரி ஐரோப்பியாவில் தான் நடந்துச்சு. ஆமாம். அதில் பெரும் எதிரிகளாக இருந்தவர்கள் ஜெர்மனியும் ரஷ்யாவும் தான். 2ஆம் உலக யுத்தத்தில் தோல்விக்கு காரணமே வந்து ரஷ்யா தான். ஜெர்மன் தோற்று போனது, ஹிட்லருடைய தற்கொலை, இட்டலி முசோலினியுடைய கொலை எல்லாமே ரஷ்யாவுடைய ஆதிக்கம் தான் காரணம். ஸ்டாலினுடைய ஆதிக்கம் வெற்றி காரணம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ரஷ்யாவுடைய அதிபராக இருந்த ஸ்டாலினுடைய இது முக்கியமானது. அப்போ அந்த வெஞ்சன்ஸ் வந்து ஜெர்மனிக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஓகே, ரஷ்யாவை விரோதியாக தான் பார்க்குறாங்க. ரஷ்யாவை இன்று வரை அவர்கள் பெரும் விரோதியாக பார்க்குறாங்க. ஓகே, பிரான்ஸ் கூட பார்க்கல. பிரான்ஸுக்கும் அவங்க, ஆனால் பிரான்ஸ் ஒரு காலத்தில் பிரான்ஸும் ரஷ்யா ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் ஜெர்மனி அப்படி இல்லை, இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யாவை பெரும் விரோதியாக பார்க்குறாங்க. ஜெர்மனியுடைய பொருளாதார வீழ்ச்சி,
ஜெர்மனியுடைய இவ்வளவு பிரச்சனை, இன்னும் ஜெர்மனி வந்து பெரிய அளவில் போயிருக்க வேண்டிய நாடு. சொல்லப்போனால் இன்றைக்கி உலக வல்லரசுகளில் முதன்மையாக இருக்க வேண்டிய நாடுகளில் ஒன்றாக ஜெர்மனி இருந்திருக்கணும் அமெரிக்காவோட. அது அப்படி இடத்துக்கு போகாத காரணம் ரஷ்யா தான் அப்படிங்கிற எண்ணம், கோபம் ஜெர்மனிக்கு இருக்குது. இப்போ இந்த ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த ஐரோப்பிய யூனியன் அதிபர்களுக்குள்ள இந்த வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அவர் திட்டவட்டமாக சொன்ன கருத்து என்னென்னா, ரஷ்யாவோட வாழை நறுக்கலைன்னா நமக்கு சரி வராது. மற்றவங்க கூட இப்படி பேசலை, சொல்லப்போனால் வந்து மெக்ரான் கூட அப்படி பேசலை. ஆனால் இந்த மெர்ஸ் ரஷ்யாவை தட்டி வைக்கணும், ஐரோப்பிய யூனியனுக்கு இல்லைனால் அச்சுறுத்தல். நாளைக்கு 3ஆம் உலக யுத்தம் ரஷ்யாவால் வரத்தான் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அமெரிக்காவோடு நாம் பேசும் பொழுது இதை நம்ம ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் என்று மெர்ஸ் சொல்றார். அதனால தான் அவரும் சேர்ந்து போயிருக்கார். ஆனால் வெள்ளை மாளிகையில் இதெல்லாம் எடுபட்டுச்சா அப்படிங்கிறது தான் முக்கியம், மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் முழுக்க புட்டினுடைய குரலாக ட்ரம்ப் பேசியிருக்காரு. வந்து ஃபோன்ல என்ன பேசினாரோ ட்ரம்ப்ட, அதை வந்து அங்க வந்து மொழிபெயர்த்து தான் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் புட்டின் சொன்னதை. அப்போ இது ஒரு பெரிய அதிர்ச்சி, இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரிய அதிர்ச்சி. என்னடா அது, ஐரோப்பிய யூனியனே வந்து ரஷ்யாவிற்காக புட்டின் அமெரிக்கா பகைத்து கொள்கிறதா அப்படிங்கிற இடத்துக்கு நீ நகர்ந்துருக்கிறாங்க. இப்போ இது பேச்சுவார்த்தை ஒரு பெரிய அளவில் முன்னாடி போகலை. இன்னொன்று, அடுத்து அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ட்ரம்ப் மாஸ்கோவுக்கு போக இருக்கிறார். குறிப்பா நீங்க மாஸ்கோவுக்கு வாங்க, அதாவது அதான் முக்கியம். செய்தியாளர் சந்திப்பு முடியும் போது அடுத்த சந்திப்பு மாஸ்கோல வச்சு போன இங்கிலீஷ்ல சொல்றாரு புட்டின். அதான் சொல்றேன். அப்ப முடிவு யார் பண்றாருன்னா புட்டின் முடிவு பண்றாரு, வரட்டும் மாஸ்கோவுக்கு வர. அதுக்கு கூட அவர் வந்து ட்ரம்ப் வந்து ஷாக் ஆயிட்டாரு, மாஸ்கோவா அப்படி ஷாக் ஆயிட்டாரு. மாஸ்கோவுக்கு வர சொல்றாரு. ஒன்று சொல்றேங்க, நான் இப்போ கூட ஆரம்பத்தில் இந்த பேட்டியுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், இன்றைய உலகில் பாதுகாப்பு மிகுந்த ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் தான் புட்டின், அதில் மாற்று கருத்து இல்லை. அமெரிக்கா, அதாவது ஈவன் சோவியத் யூனியன் உடைந்து நொறுங்கி இன்றைக்கி ரஷ்யா மட்டும் இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தலைவராக அவ்வளோ பாதுகாப்பு சூழ்ந்திருக்கார். எப்படிப்பட்ட பாதுகாப்புனா, புட்டின் வந்தார், ஆமாம், அவருக்குன்ட்டு தனி விமானத்தில் வந்து இறங்கினார். ட்ரம்ப் தான் வரவேற்கிறார் ரெட் கார்பெட்டில். இப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்த்தோம். புட்டின் இருந்த அந்த காலகட்டம் எவ்வளோ மணி நேரம் இருந்தார்? ஒரு 24 hours இருந்திருப்பார் அதிகபட்சமாக. அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கின்ற டாய்லெட்டை கூட அவர் வந்து பயன்படுத்தலை. அமெரிக்காவில் டாய்லெட் யூஸ் பண்ணல. அதாவது பூப் சூட் கேஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, இந்த பூப் சூட் கேஸுங்கிறது என்னென்னா மூவபிள் டாய்லெட், சூட் கேஸ் மாதிரி இருக்கும். அது வந்து விமானத்துலேருந்து தூக்கிட்டு வந்துடலாம். இவர் அதை பயன்படுத்தி கொண்டு அவருடைய அந்த கழிவுகள் கூட, மனித கழிவுகள் கூட திருப்பி ரஷ்யாவுக்கே எடுத்து செல்லப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட பாதுகாப்புன்னு பாருங்கள். என்னென்னா, ஒரு மனித கழிவில் கூட ஒருத்தருக்கு என்ன நோய் இருக்குன்னு தெரியும், அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஏற்கனவே புட்டின் மேலே அவருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதா பெரிய வதந்திகள் உலவி கொண்டிருக்கின்றன. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அது கூட அமெரிக்காவுக்கு தெரிந்து விடக்கூடாது என்று பூப் சூட்கேஸ், அதாவது மூவபிள் டாய்லெட்டையே கொண்டு வந்து அதை பயன்படுத்திட்டு கொண்டு போயிருக்காங்க ஃப்ளைட்டில். இப்போ எந்த அளவிற்கு பாதுகாப்பு. அமெரிக்கா மண்ணில் இறங்கினால் கூட அவருடைய கழிவு கூட அந்த மண்ணில் படலை. வந்திருந்த எல்லோருமே அத்தனை பாதுகாப்பு நிறைந்து வந்தாங்க. அதனால தான் வந்து ட்ரம்போட காரில் போனார், ட்ரம்போட கார்லேயே வந்து ஏறினாங்க. ஸோ இந்த அளவுக்கு பாதுகாப்பு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இதெல்லாம் பார்த்து ட்ரம்ப் அதிர்ச்சியாக இருக்கிறார். எதுக்குமே அவரால் பேச முடியல, ரியாக்டே பண்ண முடியல. பொதுவாக உலகத் தலைவர்களை பார்த்து ஆதிக்க சக்தியாக இருப்பவர் ட்ரம்ப் தான். யாரையுமே பேச விட மாட்டார், அவர் சொல்கிறது தான். நம்ம ஜெலன்ஸ்கி விஷயத்தை பார்த்தோம், அவர் சொல்கிற விஷயத்தை கேட்கலையாக அவர் கோவப்பட்டுருவார், அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிடுவார். எல்லா தலைவர்களோட பேச்சுவார்த்தை இப்படி தான் இருந்தது. யாருமே அவர்கிட்ட வந்து ஆதிக்கம் செலுத்த முடியல. புட்டினுடைய அணுகுமுறை ரொம்ப அதிர்ந்து கூட இல்லை. செட்டிலாக தான் பேசினார், குறைவாகத்தான் பேசினார். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து அதே நேரத்தில் வந்து ஆதிக்கம் அவர் தான் செலுத்தி இருக்கிறார் என்பது முக்கியம். அடுத்து வந்து இப்போ ஐரோப்பிய யூனியனுடைய அந்த அதிபர்களெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க, குறைந்தபட்சம் நேட்டோவிலாவது உக்ரைனை சேர்த்துருவோம், ஏனென்றால் அப்படி சேர்த்தால் மட்டும்தான் நம்ம உக்ரைனில் நேட்டோ படைகளை நிறுத்த முடியும் ஓகே அப்படின்னு. ஆனால் இதற்கு ஒப்புக்கொள்ள முடியாது என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேச்சுவார்த்தைக்கு இடையிலேயே கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். இதை வந்து ரஷ்ய பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க, அமெரிக்க பத்திரிகைகள் வெளியிடல. அதாவது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே
ட்ரம்ப் நேரடியாக 45 நிமிஷம் புட்டினோட ஃபோனில் பேசி இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போடுறாங்களே அப்படின்னு கேட்கும்போது ஒப்புக்கொள்ள முடியாது. இந்த 2 கண்டிஷனுக்கு ஒத்து வந்தால் மட்டும்தான் உக்ரைனோட போர் நிறுத்தம் வரும். அது மட்டும் இல்லாமல் சில பகுதிகளை நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கிரிமியாவில் அந்த இயற்கை விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, நிலக்கரி இது போன்றவைலாம், அதெல்லாம் வந்து உக்ரைன் தடுக்கக்கூடாது. இது எப்படிப்பட்ட ஒரு ஆதிக்கமான ஒரு உத்தரவுன்னு நமக்கு புரிஞ்சிக்க முடியல. ஏன்னால் அமெரிக்கா கூட உக்ரைனில் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கை வளங்களை எடுப்பதற்கு அனுமதி வேணும்னு கேட்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட உக்ரைனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகள் மட்டும் இல்லை, ஐரோப்பாவுடைய கூட்டமைப்பை சார்ந்த ஒரு ஒரு கமிட்டி இருக்கிறது. அதில் தான் அந்த உர்சுலா வான் டெர் அப்படின்னு இருக்கார், ஐரோப்பிய அந்த யூனியனுடைய சேர்மன். அந்த உர்சுலா வான் டெர் வந்து ஒரு பெண்மணி, அவங்க கூட போனாங்க. அவங்களுமே வந்து ரொம்ப ரிக்வெஸ்டாக ஐரோப்பியனுடைய இது வந்து வாழ்வாதாரம் இல்லைன்னா ஐரோப்பியனே வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்கு போய் நிற்கும். ரஷ்யாவுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து இடம் கொடுத்தால், அது அமெரிக்காவும் ஆதரவு கொடுத்தால் ஐரோப்பிய யூனியனில் ரஷ்யாவை கட்டுப்படுத்த முடியாது. இது வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் மட்டுமான பிரச்சனை இல்லை, ஐரோப்பிய யூனியனுக்கும் ரஷ்யாவுக்குமான பிரச்சனை அப்படின்னு சொன்னதை புட்டின் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்து விட்டார் என்கிற செய்தி தான். இது அடுத்து எப்படி போகும்னு எனக்கு தெரியல. என்னால் இப்பொழுது ட்ரம்புக்கு ஒரு பெரிய சேலஞ்சு, இந்த வாரை நிப்பாட்டியே ஆகணும். ஆமா, இப்போ என்ன சொல்லிட்டாரு, வார நிப்பாட்டணும்னா கிரீமியாவை ரஷ்யாவுக்கு கொடுத்தாங்க, வார நிப்பாட்ட முடியும். என்ன சொல்லிட்டாரு, உக்ரைன் விஷயத்துல ஐரோப்பிய நாடுகள் தலையிட வேண்டாம், இது உக்ரைனுடைய அதிபர் முடிவெடுக்கட்டும். ஒரு விஷயம் நடந்தது, உக்ரைனுடைய அதிபர் போயிருக்கார், கடந்த முறை மாதிரி நடக்கலை. கடந்த முறை பார்த்தீங்கன்னா அவர் வந்து இராணுவ உடையில் போகலை, ஒரு கருப்பு உடை போட்டு தான் ஒரு போனார். இந்த முறை பேச்சுவார்த்தை என்பது பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகளை பார்க்குறோம், ட்ரம்பும் ஜெலன்ஸ்கியும் பேசும்போது சிரித்து கைகுலுக்குகிறார்கள். பலமுறை நன்றி சொல்கிறார் ஜெலன்ஸ்கி, 6 முறை நன்றி சொல்கிறார். கிட்டத்தட்ட அமெரிக்கா சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்ங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தையெல்லாம் போனதை பார்த்தோம். கடந்த முறை மாதிரி ஒரு வீரியமான பேச்சு ஜெலன்ஸ்கி பேசலை. ஆனாலும் இந்த ரஷ்யா போட்ட அந்த கண்டிஷனை இவர் ஏற்றுக்கொள்வாரா என்கிற ஒரு கேள்வி. அப்படி அவர் ஏற்றுக்கொண்டாலும் ஐரோப்பிய யூனியன் இது ஏற்குமா, நெருக்கடி கொடுக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை. அது இன்னைக்கு பேச்சுவார்த்தை இவ்வளவு நீண்டும் கூட ஒரு முடிவு எட்டப்படவில்லை. எப்படி வந்து புட்டினுக்கும் ட்ரம்புக்கும் ஒரு பேச்சுவார்த்தை முடிவு எட்டப்படாமல் தான் போச்சு. அவங்க கைகுலுக்கி போனாலும் கூட முடிவு எட்டப்படலை. நீங்கள் மாஸ்கோவுக்கு வாங்க, அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ இந்த விஷயத்தை வந்து இங்கே பேசியிருக்காங்க, இதற்கும் முடிவு எட்டப்படலை. ஆனால் என்ன ஒரு விஷயத்தை ட்ரம்ப் பேசுகிறார் என்றால், போர் நிறுத்தம் நடந்தே ஆக வேண்டும், அதற்கு வந்து நிபந்தனையற்று ஜெலன்ஸ்கி வந்து அந்த நிபந்தனையற்று ஒப்புக்கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த ஐரோப்பிய நாடுகள் இப்போ ரொம்ப ஒரு குழப்பமடைந்து ஜெலன்ஸ்கியை வந்து நாங்கள் விட முடியாது, ஜெலன்ஸ்கி விஷயம் மட்டுமில்லை எங்களுடைய பிரச்சனையும் சேர்ந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இது ட்ரம்புக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழல் தான். இது அடுத்த கட்டத்தில் எப்படி போய் முடியுங்கிறது இன்னும் ஒரு சில தினங்களில் தெரிஞ்சிடும். ஏனென்றால் இன்றைக்கி ஐரோப்பிய யூனியனுடைய அந்த உர்சுலா வான் டெர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் போய் ஐரோப்பிய யூனியன் நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை பேசிவிட்டு ஒரு முடிவை சொல்கிறோம் இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க. ஏன்னா முடிவு வெட்டப்படலை, ஆனால் எல்லாம் சுமூகமாக கை குலுக்கியிருக்காங்க. சொல்லப்போனால் ஜெலன்ஸ்கி கூட ஓரளவுக்கு சுமூகமாக இருக்கார். இந்த இருக்கின்ற ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடைய அதிபர்கள் முகம் வாட்டமாகத்தான் இன்னைக்கு வெளியே வர்றாங்க. நான் என்ன கேள்வினா, நாம் நினைத்ததை விட ரஷ்யா இவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது தான். ஏன்னா யுத்தம் என்பது 3 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு, 2022 நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவ்வளவு நாள் இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன விஷயத்துக்கு நம்ம வர்றோம்னா, ரஷ்யா நினைத்தால் உக்ரைனை மொத்தமாக காலி பண்ணியிருக்கலாம். ஆமாம், அது அப்படி நினைக்கல. அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் சந்திப்பு நடக்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ரஷ்யா. கரெக்டாக சொல்கிறீங்க, இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து யுத்தம் நடந்தது. அப்போ என்ன அர்த்தம், இந்த பேச்சுவார்த்தையை ரஷ்யா கொஞ்சம் கூட மதிக்கலை. ஆமாம், நீ எப்படி வேணாலும் பேசிக்கோ, நாங்கள் சொன்ன கண்டிஷன் தான் ஏற்றுக்கணும், நாங்கள் அடிக்கிறதாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. என்னன்னா ரஷ்யா வந்து எந்த அளவுக்கு வந்து போர் நிறுத்தத்தை அவர்கள் வந்து கையாளுகிறார்கள், ஜெலன்ஸ்கியுடைய அந்த நடவடிக்கையை பொறுத்து தான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இதை வந்து செய்ய வேண்டியது அமெரிக்கா தான்ங்கிற இடத்துக்கு ரஷ்யா வந்துருச்சு. அப்போ இது எப்படி போய் நிற்குதுன்னா, இப்பொழுது பேச்சுவார்த்தை தோல்வியில் முடியும் பட்சத்தில் இன்னும் போர் உக்கிரமாக நடக்கும். இது இப்படி இவ்வளவு மெதுவாக நடக்காது. ஏற்கனவே இப்போ வந்து ஜெலன்ஸ்கியுடைய மனைவி
ஒரு கடிதம் கொண்டு வந்தாங்க. ஆமா. யாருக்கு? ட்ரம்புடைய மனைவி ஒரு கடிதம் கொடுத்தாங்க. ட்ரம்புடைய மனைவி ஒரு கடிதம் புட்டினுக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னா அந்த குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அந்த குழந்தைகள் எல்லாம் அவர்களுடைய ஃப்ரீடம் முக்கியம், அவருடைய வாழ்வாதாரம் முக்கியம். அப்போ இன்னைக்கு அதிபர்களுடைய மனைவிகள் இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்குள்ளே வர்றாங்க. ஃபர்ஸ்ட் லேடிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, முதல் பெண்மணி, இவங்களும் சரி அவங்களும் சரி இன்னைக்கு புட்டினோட மனைவிக்கு கடிதம் கொடுக்குறாங்க. அதாவது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் கிச்சன் கேபினட் பெண்கள்லாம் சேர்ந்து ஏதாவது முடிவு பண்ண முடியுமா, கணவன்மார்கள்ட்ட சொல்லுங்க ஒரு போருக்குன்னு. எந்த அளவுக்கு இன்னைக்கு நகர்ந்து இருக்கிறது என்றால், புட்டினை இந்த போர் நிறுத்தத்துக்கு உட்பட வைக்கின்ற வேலையை ஜெலன்ஸ்கி மனைவியும் ட்ரம்புடைய மனைவியும் கூட சேர்ந்து இன்னைக்கு முயற்சி பண்றாங்கன்னால், அப்போ புட்டினுடைய முடிவுல தான் எல்லாமே இருக்கு. புட்டின் கை தான் ஓங்கி இருக்கு, எல்லாமே புட்டின் கையில தான் இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நகர்ந்து இருக்கிறோம். அப்ப இது 2 விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கு. ஒண்ணு, நம்ம ட்ரம்ப் நினைச்சா என்ன வேணாலும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற பிம்பம் இன்னைக்கு உடைஞ்சு தூள் தூளாகி விட்டது. 2வது, ஐரோப்பிய யூனியன் இன்னைக்கு ஐரோப்பிய யூனியனுடைய அந்த ஸ்ட்ரென்த் ரஷ்யா முன்னாடி எடுபடலை. அவர்கள் இவ்வளவு அலறி அடிச்சுட்டு வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க, நீங்க பேசுங்கன்னு சொல்றாங்க என்றால், அவர்களும் ரஷ்யாவை பார்த்து இன்னைக்கு பயப்படுறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடிகிறது. இதுதான் இன்றைய இப்போ ஜியோ பாலிடிக்ஸ்ல முக்கியமான கருத்தாக்கமாக நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி ஹலீம் சார். கடந்த செப்டம்பர் 15 முதல் இன்று வரைக்கும் என்ன அப்டேட்டுங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக சந்திப்பு நடந்தது முதல் இப்போது வரைக்கும் புட்டினுடைய கை தான் ஓங்கி இருக்கு. புட்டினுடைய செய்தி தொடர்பு அதிகாரியாகவே ட்ரம்ப் மாறிட்டார். அந்தளவுக்கு தன்னுடைய பேச்சாற்றலால் வசப்படுத்திட்டார். கிரீமியாவை விட்டு கொடுத்தாதான் போரை நிப்பாட்டுவேன் அப்படிங்கிற ரீதியில் ட்ரம்ப் உறுதியாக இருக்கார். வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. குறிப்பாக ட்ரம்ப்புமே நீங்கள் வந்து விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு தான் வந்து ஜெலன்ஸ்கி கிட்டையும் பேசியிருக்காரு. வரக்கூடிய நாட்கள் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். புட்டினுடைய கைகள் தான் இப்போது வரைக்கும் ஓங்கி கொண்டு இருப்பதாக நமக்கு பிம்பம் தெரியுது. இவ்வளோ அப்டேட்டை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசிய நமக்கு நன்றி ஹலீம் சார்.